செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 6th சயின்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம் விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். தமிழ் மணி கொஸ்டின் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. தமிழ் மணி கொஸ்டின், இங்கிலீஷ் மணி கொஸ்டின், சப்பர் கொஸ்டின், லீக்கர்ஸ் அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கு லிங்க்ஸ் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கௌதம் மணி சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கப்பா. நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களாம் சொல்கிறேன். நம்முடைய கௌதம் மணி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்ப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. ஸோ அப்படியே இந்த கொஸ்டின் பாருங்கள். 10 ஒன் வேர்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஓகேவா? ஸோ அதெல்லாம் அப்படியே படித்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் கீ அப்படியே வாட்ஸ்அப் சேனல் ஷேர் பண்ணி விட்றேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பீப்புள் ஹூ மேட் மெரினர் காம்பஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டேஷ் அப்படிங்கிறாங்க. எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் ஆல்வேஸ் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் த டேஷ் டைரக்ஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் வாட்டர் சைக்கிள். about 30% of the fresh water is found in dash. ஸோ பார்த்துக்கோங்க. இதில் இருக்க ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கீழே உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்ப்பா. ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. யாரும் தயக்கப்படாதீங்க. தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்த்துட்டிங்களா? 10 ஒன் வேர்டு. அடுத்து பாருங்கள். ஆன்சர் எனி 15 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ 15 2 மார்க் எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் த அட்ராக்ஷன் அண்ட் ரெப்யூஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் போல்ஸ். அப்புறம் ஃபில் இன் த பிளான்ஸு. அப்புறம் ரைட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட்டு. நேம் 4 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். அப்பாலஜி. ஃபில் இன் த பிளான்ஸு திரும்பியும். ஸோ இதிலே பாருங்கள் 3 4 5 6 7. இது 7மே ரொம்ப ஈஸியானது. 15ல் 7 அட்டன் பண்ணிடுவீங்க. அடுத்து பாருங்கள் 19 20 21 22லாம் பாருங்கள். அதுவும் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? எதுவுமே கஷ்டப்படுற எதுவுமே இருக்காது. நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 19 20 21 22. இங்கேயும் பாருங்கள் இன்னொரு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் இருக்குது. ஆரேஞ்ச் ஃபாலோயிங்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் எடுத்துனே கேரட் வந்து ரேபிட் சாப்பிடும். ரேபிட் வந்து ஸ்னேக் சாப்பிடும். ஸ்னேக்கை வந்து ஈகிள் சாப்பிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு ஆல்கேவா. ஆல்கே வந்து ஃபிஷ் சாப்பிடும். இல்லை கரெக்டு. ஃபஸ்ட்டு எப்படி ஆல்கே வந்து இன்செக்ட்ஸ் சாப்பிடும். இன்செக்ட்ஸ் வந்து ஃபிஷ் சாப்பிடும். ஃபிஷ்ஷை வந்து ஹியூமன் சாப்பிடும். ஹியூமன் நம்ம சாப்பிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் பாருங்கள் திரும்பி பாருங்கள். ரைட் த கரெக்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மாதிரி ஏகப்பட்டது ரொம்ப சிம்பிளானது நிறையா இருக்குது. ஓகேவா? வாட்டர் ஆர் பொல்யூட்டன்ஸு. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து கடைசி உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 4 5 மார்க் எழுதணும் நீங்கள். ஓகே, மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. இந்த 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? ரைட் த நேம்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் லைட்டாக பிளராக இருக்குப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட் இஸ் போர்ட்டபிள் வாட்டர், லிஸ்ட் அவுட் இட்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 32 அதுவும் ஈஸி தான். 33 பாருங்கள். சூஸிட்டு இது மேட்ச்சிட்டு அதை கரெக்டாக மேட்ச் பண்ணால் போதும் உங்களுக்கு 5 மார்க்கு. அப்புறம் 34 பாருங்கள். ஹவு கேன் வி ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட்டர் பொல்யூஷன் எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஆற்றுல போய்ட்டு இந்த குப்பையில் கொட்டாமல் இருக்கிறது. ஸோ ரசாயன தொழில்நுட்ப கழிவுகள்லாம் அங்கே தான் தண்ணியாக வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் தடுத்தாலே போதும். நம்ம வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட் ஆகாமல் தடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஓனாக எழுதலாம். ஓகேவா? ஓன் ரேட்டிங்கோட எழுதலாம். அப்புறம் வாட் இஸ் ஃபுட்டு, நேம் எனி 5 பிளான்ஸ் அந்த பிளான் பார்ட் வி ஈட் அஸ் ஃபுட்டு. ஓகேவா? ஸோ கீரை வகைகள், காய்கறி இதெல்லாம் நம்ம ஃபுட்டு தானே. ஸோ எப்படி சொல்கிறது, மரத்தில் தானே வருது. ஸோ அதை வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீ ஓனாகவே எழுதலாம். ஸோ தட்ஸ் இட்ப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ல அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மட்டும் படித்தா பார்த்து அவங்களும் படிக்கணும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மட்டும் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.